Wave motion topic Doppler effects ல இருந்து NEET type questions பார்க்கலாம். First question பாருங்க. The Doppler effect is applicable for dash. Actually வந்து Doppler effect வந்து electromagnetic radiation க்கும் applicable as well as mechanical wave க்கும் applicable. So that both light wave வந்து electromagnetic wave, sound wave வந்து mechanical wave. அதனால both A and B options are correct. So option D correct. Next question பாருங்க. Doppler's effect in sound is due to actually வந்து motion of source-னாலயும் வரும், motion of observer-னால வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. There is a relative motion between source and observer இருந்தால் தான் Doppler effect இருக்கும். So Doppler effect is applicable when there is a relative motion between source and observer along the line of sight ன்னு சொல்லுவோம். அதனால relative motion of source and observer is the correct answer. Next question பாருங்க. An observer is moving towards the stationary source of sound. Then actually இங்க வந்து நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாம். Apparent frequency is equal to actual frequency into V minus V naught divided by V minus Vs into இது ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ சோர்ஸ் இங்க இருக்கு, அடுத்து அப்சர்வர் இங்க இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இப்போ சோர்ஸுக்கு வெலாசிட்டியை வந்து Vsன்னு எடுத்துக்கலாம், அப்சர்வருக்கு வெலாசிட்டியை V நாட்னு எடுத்துக்கலாம். சவுண்ட் வந்து ஆல்வேஸ் டிராவல்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு அப்சர்வர் இந்த டைரக்ஷன்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய கேசஸ் பார்க்கலாம் பாருங்க. இந்த கேசஸ் எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், V அது கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் தான் V நாட், வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் தான் Vs, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி எமிட்டட் பை தி சோர்ஸ் தான் F, நமக்கு கேட்குற ஃப்ரீக்வன்சி அப்சர்வர் ரிசீவ் பண்ற ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி FA இல்லை F டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சைன் கன்வென்ஷன் போடணும். எப்படி போடணும்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டிஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், ஆப்போசிட்டா இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு 0ன்னு போட்டுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அப்சர்வர் ரெஸ்ட்னு போட்டுங்க. அப்சர்வர் ரெஸ்ட்னு எடுத்துட்டு சோர்ஸ் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் இருக்கு, சோர்ஸ் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் அப்படின்னு இருந்திருந்தா அப்போ என்னன்னா சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் போட்டோம்னா என்ன வந்துடும் பாருங்க, சவுண்ட் டைரக்ஷனும் வெலாசிட்டி டைரக்ஷனும் சோர்ஸ் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் என்ன வந்துரும்னா F இன்ட்டு V மைனஸ் சாரி இது 0 வந்துடும். வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்குங்கிற பை Vs இப்படின்னு V மைனஸ் Vs போடுவோம் இல்லைங்களா, V மைனஸ் Vs இப்படின்னு போட்டுட்டு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து F இன்ட்டு V பை V மைனஸ் Vs அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா அப்சர்வர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ். அப்போ சோர்ஸ் வந்து ரெஸ்ட், சோர்ஸ் ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டு அப்சர்வர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ். அப்போ அப்சர்வர் இப்படி மூவ் ஆகுறார், வெலாசிட்டி ஆஃப் தி அப்சர்வர் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ விண்ட் இது சாரி சவுண்ட் டைரக்ஷன் வந்து விக்கு ஆப்போசிட்டா அப்சர்வர் மூவ் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை வந்து வெலாசிட்டி ஆஃப் தி அப்சர்வர் வந்து நெகட்டிவ்னு போட்டுக்கணும். ஆக்சுவலா அஸ்யூம் பண்ணி சவுண்ட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டி எல்லாம் பாசிட்டிவ் எடுத்துங்க, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது நெகட்டிவ் எடுத்துங்க. அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகும்போது சவுண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா போறதுனால இங்க ஒரு மைனஸ்னு போட்டுக்கணும், V நாட்டுக்கு ஒரு மைனஸ் சைன் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 தான் ஜெனரல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா F இன்ட்டு V மைனஸ் ஆஃப் மைனஸ் V நாட் வரதுன்னா V பிளஸ் V நாட் பை V அப்படின்னு வந்திருக்கும், Vs 0 வந்துருது. ஸோ இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்க, F டேஷ்ன்றது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சின்னு வருது. ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வில் பி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வில் பி கிரேட்டர் தென் தி ரியல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரியல் கிரேட்டர் தென் ரியல் ஃப்ரீக்வன்சின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. A siren placed at a railway platform is emitting sound of frequency 5 kHz. A passenger sitting in a moving train A records a frequency of 5.5 kHz while train approaching the siren. During his return journey in a different train B, he records a frequency of 6 kHz while approaching the same siren. The ratio of the frequency velocities of the train B to that of train A. அப்படின்னா இங்க வந்து அப்சர்வர் வந்து ட்ரெயின்ல உட்காந்து போறாரு இல்லையா, இவர் அப்சர்வர் தான் ரிசீவ் பண்ணிக்கிறார், சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு ரெண்டு கேஸ்லயும். சரிங்களா, அப்படி எடுத்து பண்ணணும் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஏர்டு பை A வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வர் மோஷன் டுவர்ட்ஸ் டு ஸ்டேஷனரி சோர்ஸ், அதாவது டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Sitting in a train A records a frequency 5.5 kHz while train approaching the siren கொடுத்துருக்காங்க. அப்போ சைரன் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகுறாரு. அப்போ அப்சர்வர் டுவர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகும்போது சோர்ஸுக்கு வெலாசிட்டி 0 போட்டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சின்ட்டு V மைனஸ் ஆஃப் மைனஸ் V நாட் எடுத்துக்கணும். ஏன்னா வெலாசிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் சோர்ஸ் போகுது.
அப்போ டிவைட் பை வி, இதுதான் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்சர்வர் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் தி சோர்ஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எடுத்துங்க. ஸோ இந்த ஃபார்முலா FA இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா F இன்ட்டு V பிளஸ் V நாட் டிவைட் பை வின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1னா FA என்றது எவ்வளோ 5.5 கிலோ ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் F இன்ட்டு V வந்து நமக்கு இந்த V பை V இருக்குங்களா, இந்த V டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 அதாவது 1 பிளஸ் V நாட் பை V அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1 பிளஸ் V நாட் பை Vன்னு கிடைக்கும். நமக்கு கேட்கறது என்ன பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி velocity of train B to that of velocity of train A தான் கேட்குறாங்க. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 5 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து 5 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து 5 கிலோ ஹெர்ட்ஸ் போட்டோம்னா இப்போ என்ன வருதுன்னா 5.5 இந்த ஈக்குவல் டு 5 இது உள்ள வந்துருதுங்களா பிளஸ் 5 V நாட் பை வின்னு வருது. இந்த 5 கழிச்சிட்டா 0.5 இஸ் ஈக்குவல் டு 5 V நாட் பை வின்னு கிடைக்குதுங்களா? ஸோ 5 கேன்சல் பண்ணா இப்போ V நாட் பை V என்றது என்னது வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் ஏ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி V நாட் தான் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ போடணும். வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்டு மாறாது. ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு மாறாது, அதை அப்படியே விட்டுருவோம். V நாட் என்ற பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணோம், வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் ஏ. என்ன ட்ரெயின் ஏல தான் வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் போறாரு. அப்போ VA பை V ஈக்குவல் என்ன வருதுன்னா இந்த 0.5ம் 5ம் கேன்சல் பண்ணா 0.1 கிடைக்குதுங்களா? ஸோ 0.1. ஸோ VA பை V ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 1/10 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணலாம், ட்ரெயின் பி தானே மூவ் ஆகுது. ட்ரெயின் பி ஆகும்போது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் F இன்ட்டு V பிளஸ் என்ன அப்சர்வர் அப்ரோச்சஸ் தி ட்ரெயின் வருது, அப்ரோச்சஸ் தி சோர்ஸ்னு வருது, VB டிவைட் பை வின்னு வருது இல்லைங்களா? இப்போ இங்கே வந்து 6ன்னு போடுங்க. VB வந்து இவங்க 6ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 6ங்களா? VA தான் அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ட்ரெயின் பி, அதாவது ட்ரெயின் பில போகும்போது கேட்குற அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி 6, ட்ரெயின் ஏல போகும்போது கேட்ட ஃப்ரீக்வன்சி வந்து அதான் ஏன்னு போட்டிருந்தோம், F ஆஃப் ஏன். சரி, இப்போ எஃப் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கிலோ ஹெர்ட்ஸ்னு தெரியுது. இதை எப்படி எழுதிக்கலாம், 1 பிளஸ் VB பை வின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 5 6 கேன்சல் பண்ணால் 1.2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் VB பை வின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதுல இருந்து VB பை V இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது பாருங்க. 1.2ல இந்த பிளஸ் இருக்கு இல்லைங்களா, 1.2ல 1 கழிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ 0.2ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ 0.2ன்றதை நம்ம 1/5 எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுங்கப்பா. அப்போ VA பை VBன்னு கிடைச்சிருமா? VA பை VB இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாருங்க, 1/10 டிவைட் பை 1/5ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஆனால் அவங்க கேட்டது VB பை VA தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால 2. VB பை VA தான் கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A source emits a sound of frequency 400 Hz, but the listener hears it to be 390 Hz அப்படின்றாரு. அப்போ லிசனர் வந்து கேட்கறது வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால இதர் சோர்ஸ் அவே போகணும், இல்லைன்னா லிசனர் அவே போகணும் சோர்ஸை விட்டு, இல்லைன்னா போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் அவே ஃப்ரம் ஈச் அதர் போனாதான் நமக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி குறைவான ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுல எந்த ஆப்ஷன் பாருங்க, தி லிசனர் இஸ் மூவிங் அவே இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி குறைவா இருக்கும். டுவர்ட்ஸ் சோர்ஸ் போறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி, இது அதிகமாக கேட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் எமிட்ஸ் வேவ் வித் ஃப்ரீக்வன்சி எஃப் and as speed v. Two observers moved away from this source in opposite direction, each with a speed of 0.2 v related to the source. The ratio of the frequencies shared by the two observers கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல வச்சுட்டு ரெண்டு அப்சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வர் அவே தான் போறாரு, செகண்ட் அப்சர்வரும் அவே தான் போறா. அப்படி அப்போ V1 ஈக்குவல் டு V2 இருக்குனால ரெண்டு பேருக்குமே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டது ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டுத்துக்குமே வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குனால அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸோ தட் ரேஷியோ ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஷேர்ட் வந்து 1:1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டாப்லர் ஷிஃப்ட் இன் ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான். அதாவது இந்த ஃபார்முலா வந்து டாப்லர் ஷிஃப்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன வரும், F into 1 minus F into V minus V நாட் டிவைட் பை V minus VS போட்டுட்டு சைன் கன்வென்ஷன் போட்டு மைனஸ் Fன்னு போட போறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் அண்ட் லிசனர் கிடையாது. அப்பேரண்ட் ஷிஃப்ட்ன்றது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இந்த அப்பேரண்ட் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் இருக்கு, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் டு தி லிசனர் கிடையாது. ஸோ அதனால டாப்லர் ஷிஃப்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் டு தி லிசனர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A source of sound of frequency 600 Hz is placed inside water. The speed of sound in water is 1500 meter per second and in air is 300 meter per second. The frequency of sound recorded by an observer who is standing in air is கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க வந்து சோர்ஸும் ரெஸ்ட் இருக்கு, அப்சர்வரும் ரெஸ்ட் இருக்கு. இங்க வாட்டரு, இங்க ஏர் இருக்கு. சோர்ஸ் வந்து வாட்டர்ல இருந்து வச்சிருக்கோம். வேவ் இப்படி வரும்போது ஆக்சுவலா வேவ் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி மாறாது. இங்க சோர்ஸ் அண்ட் அப்சர்வர், சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்காங்க, அப்சர்வரும் ரெஸ்ட்ல இருக்கா, அப்படி அப்சர்வரும் ரெஸ்ட்ல இருக்காரு. அதனால வந்து இங்க அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்காது, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி தான் இவருக்கு கேட்கும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 600 அப்படின்னு எடுத்துக்கலாம். டைரக்டா சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When an observer moves towards a stationary source with a certain velocity, he observes an apparent frequency f. When it moves away from the source with the same velocity, the observed frequency is 0.8 f. If the velocity of sound is v, then the speed of the observer is dash கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டேஷனரி சோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸ் வந்து ரெஸ்ட்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அப்சர்வர் டுவோர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகுறா, அப்படி அப்சர்வர் வந்து டுவோர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகுறாரு, வி நாட், கரெக்டுங்களா? இதுல வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கேக்குது, எஃப்னு கேட்டிருக்கு. அதே செகண்ட் கேஸ்ல வந்து அவே ஃப்ரம் போறா, அப்படி அவே போறாரு அப்சர்வர் வந்து அவே போகும்போது இங்க ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கேக்குதுன்னா 0.8 கிடைச்சிருக்கு, 0.8 எஃப் கிடைக்குது. ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் நாட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி அப்சர்வர் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நம்ம அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் அப்சர்வர் டுவர்ட் சோர்ஸ் மூவ் ஆகும்போது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வி பிளஸ் வி நாட் எடுத்துக்கணும். வி நாட் டிவைட் பை வி, விஎஸ் ரெஸ்ட் எப்படின்னு போட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, கரெக்டுங்களா? செகண்ட் கேஸுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 0.8 எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வர் அவே ஃப்ரம் சோர்ஸ் போறதுனால எஃப் இன்ட்டு என்ன பண்ணணும்னா வி மைனஸ் வி நாட் டிவைட் பை வி, இதுதான் செகண்ட் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இது எஃப் நாட் எடுத்துங்க, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டா எஃப் பை 0.8 எஃப்னு வரும். இஸ் ஈக்குவல் எஃப் நாட் காமனா கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிற வியும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ தட் வி பிளஸ் வி நாட் டிவைட் பை வி மைனஸ் வி நாட்னு வருது. ஓகே, இந்த எஃப் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0.8 எப்படி எழுதலாம்னா 4/5 எழுதலாம். அதனால இது 5/4 வந்துடும். ஸோ 5/4 இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் வி நாட் டிவைட் பை வி மைனஸ் வி நாட்னு இருக்கு. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 5v மைனஸ் 5v நாட் இஸ் ஈக்குவல் டு 4v பிளஸ் 4v நாட், கரெக்டுங்களா? இந்த 5v நாட் ரைட் சைடு கொண்டு போயிட்டு 9v நாட், 4v லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் 5v மைனஸ் 4v வின்னு வரும். அப்போ v நாட் இஸ் ஈக்குவல் டு v பை 9. அப்போ ஸ்பீட் ஆஃப் தி அப்சர்வர் வந்து 1/9 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 whistles A and B have frequencies 660 Hz and 590 Hz respectively. An observer is standing in the middle of line joining the two sources. Source B and observers are moving towards right with velocity 30 meter per second. And A is standing to the left side. If the velocity of sound in air is 300 meter per second, the number of beats per second listened by the observer or dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு, ரெண்டு விசில் இருக்கு. விசில் ஏ ஒன்று இருக்கு, விசில் பி ஒன்று இருக்கு. விசில் ஏக்கு ஃப்ரீக்வன்சி 660 கொடுத்துருக்காங்க, விசில் பிக்கு வந்து 590 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அப்சர்வர் வந்து இங்க இருக்காரு. அப்சர்வர் வந்து ஸ்டாண்டிங் பிட்வீன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மிடில் ஆஃப் தி லைன் ஜாயினிங் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோர்ஸ் பியும் அண்ட் அப்சர்வர் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்ன்றாங்க. சோர்ஸ் பி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகுது, அப்சர்வரும் 30 மீட்டர் பர் செகண்ட் மூவ் ஆகுறா. அப்படி இப்படி மூவ் ஆகும்போது இப்போ வந்து இவருக்கு ஃப்ரீக்வன்சி வந்து சோர்ஸ் ஏல இருந்து கிடைச்சிருக்கும், சோர்ஸ் பில இருந்து கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இந்த ரெண்டு வேவ்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு வேவ் சூப்பர் போஸ் ஆகும்போது பீட்ஸ் கிடைக்கும். அந்த பீட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கேட்கறாங்க, நம்பர் ஆஃப் பீட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எஃப்பி, அதாவது சோர்ஸ் பில இருந்து கேட்கிற ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சோர்ஸ் பினே வரும். ஏன்னா அப்சர்வரும் சோர்ஸ் பியும் சேம் ஸ்பீட்ல சேம் டைரக்ஷன்ல போறதுனால ரிலேட்டிவ் மோஷன் 0, அதனால அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா வந்து சோர்ஸ் ஏல இருந்து வேவ் வருது இல்லைங்களா, அந்த வேவுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்சர்வருக்கு வந்து டிஃபரெண்டா ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஏன்னா அப்சர்வர் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி சோர்ஸ் ஏன்னு இருக்கு. அதனால அப்சர்வர் ரிசீவ்ஸ் ஃப்ரீக்வன்சி when moves away from the source A வரும்போது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு V மைனஸ் V நாட் டிவைட் பை வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா போட்டோம்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு ஃப்ரம் தி சோர்ஸுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஃப் நாட் வந்து 660 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு சோர்ஸோடைய சவுண்டுடைய ஸ்பீடு வந்து 300 மீட்டர் பர் செகண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்சர்வருடைய ஸ்பீடு வந்து 30 டிவைட் பை 300. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு
frequency received from the source A வந்து appears to be 594 ன்னு கிடைச்சிருக்கும். நமக்கு beat frequency தானே வேணும். அப்ப beat frequency வேணும்னா என்ன பண்ணணும்னா difference in frequencies of the sound received from two sources. அப்போ FB ல இருந்து வந்தது, அதாவது சோர்ஸ் B ல இருந்து வந்த frequency 590 இருக்கு இல்லைங்களா, சோர்ஸ் A ல இருந்து வந்தது 594, சோர்ஸ் B ல இருந்து வர்றது 590 இருக்குனால டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க 4 ஹெர்ட்ஸ்னு கேட்டிருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4 ஹெர்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a particle is traveling with a speed of 0.9 of the speed of the sound and is emitting radiations of frequency 1 kilohertz and moving towards the observer, what is the apparent frequency அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க வந்து அப்சர்வர் ரெஸ்ட் சோர்ஸ் மோஷன் எடுத்துங்க. அப்சர்வர் ரெஸ்ட் சோர்ஸ் மோஷன் எடுத்துட்டீங்கன்னா apparent frequencyக்கு என்ன ஃபார்முலா, ஆக்சுவல் frequency இன்ட்டு v by v நாட் 0, இங்க சோர்ஸ் தான் மூவ் ஆகுது, சோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகுறதுனால என்ன பண்ணலாம்னா v மைனஸ் vs அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இங்க 0.9 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு, அப்சர்வருடைய சோர்ஸ் உடைய ஸ்பீட். இப்போ எஃப் நாட் வந்து 1 கிலோ ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 கிலோ ஹெர்ட்ஸ் போட்டுங்க, v வந்து v போட்டு டிவைட் பை v மைனஸ் vs வந்து 0.9 டைம்ஸ் சொன்னதுனால 0.9 v போட்டுங்கப்பா. இப்போ இதை சால்வ் பண்ணா 1 இன்ட்டு வி காமன் கேன்சல் பண்ணா 1 பை 1 மைனஸ் 0.9 வந்து 0.1 வரும். இந்த 0.1 வந்து 1 பை 10 மேல போயிடுச்சுன்னா 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஆன்சர். ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10 கிலோ ஹெர்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A train moves towards stationary observer with a speed 34 meter per second. The train sounds a whistle and its frequency registered by the observer is f1. If the train speed is reduced to 17 meter per second, the frequency registered is f2. If the speed of sound is 340, then the ratio of f1 by f2 ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்சர்வர் வந்து எங்க இருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காரு. அப்சர்வர் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அப்சர்வர் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, எஃப் இன்ட்டு வி மைனஸ் விஎஸ். சோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த ஃபார்முலா வரும் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு. அப்போ அப்சர்வர் ரெஸ்ட், சோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு வச்சுக்கி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல 34 மீட்டர் பர் செகண்ட்ல போறாங்க. ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் வந்து 340 இருக்கு. ஸோ தட் f1 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 340 divided by 340 minus 34 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரி, அடுத்து செகண்ட் கேஸ்ல f2 is equal to f into 340 divided by செகண்ட் கேஸ்ல எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க, 17ல போறாங்க. அப்போ வந்து 340 minus 17 போட்டுக்கலாம். ஓகேங்களா. 340 minus 17 போட்டுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, செகண்ட் கேஸ் ஈக்குவேஷன் 2 வச்சுட்டு ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்போ f1 by f2 is equal to நியூமரேட்டர்ல இருக்கிற 340 கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டர் இன்வெர்ஸ் ரேஷியோ வரும். அப்போ 340ல 17 கழிச்சா 327 வருதுங்களா. சாரி, 17 கழிச்சா 323ன்னு வரும். ஓகேங்களா. டிவைட் பை 340 மைனஸ் 34 கழிச்சா என்ன வரும்னா 306ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு 19/18 கிடைக்கும். ஸோ தட் ரேஷியோ ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஷேர்ட் பை தி அப்சர்வர் வந்து 19:18 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The frequency of a whistle is 300 Hz. It is approaching towards an observer with a speed of 1/3 of the speed of sound. The frequency of sound heard by the observer. இந்த கேஸ்ல அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரு. அப்போ சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது. சோர்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, டுவோர்ட்ஸ் அப்சர்வர் வந்து v by v minus vs இது எடுத்துக்கணும். ஓகே. அப்போ f வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 300 Hz. v வந்து எவ்வளவு பாருங்க, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து v போட்டு டிவைட் பை v மைனஸ் vs வந்து ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாரி, ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் தி அப்சர்வர் தானே மூவ் ஆகுறாங்க. அதனால வந்து v/3 1/3 கொடுத்துட்டாங்க. அப்போ v மைனஸ் v/3 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது v காமனாக கேன்சல் பண்ணிட்டா 1 மைனஸ் 1/3 டினாமினேட்டர்ல இருந்து 2/3 வரும். அப்போ 3/2 வந்துடும். அப்போ 300 இன்ட்டு 3/2 வருது. இது சால்வ் பண்ணா உங்களுக்கு 300 கேன்சல் பண்ணா 150 இன்ட்டு 3 வந்து 415 வருது. ஸோ 450 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு v மைனஸ் v0 டிவைட் பை v மைனஸ் vs ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சோர்ஸ் இருக்கு, அப்சர்வர் இருக்கு. இந்த சவுண்ட் வந்து சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர் மூவ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அதாவது எந்த சோர்ஸோ அப்சர்வரோ இந்த டைரக்ஷன் ஆஃப் சவுண்ட் மூவ் ஆகும்போது அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இதுல அவே மூவ் ஆச்சுன்னா அவே மூவ் ஆகுது, அதாவது அலாங் சவுண்ட் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அவே மூவ் ஆச்சுன்னா நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு
இந்த ஜெனரல் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். எது ரெஸ்ட்ல இருக்கோ அதுக்கு 0 போட்டுட்டு இந்த ஜெனரல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? அந்த கண்டிஷனுக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி wavelength is 120 centimeter when the source is stationary. If the source is moving with a relative velocity of 60 meter per second towards the observer, then the wavelength of the sound wave reaching the observer will be கேட்டிருக்காங்க. அப்படின்னா apparent wavelength. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சோர்ஸ் வந்து மூவ் ஆகும்போது, சோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகும்போது ஆக்சுவலா வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். அதனால உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. இதே சோர்ஸ் ரெஸ்ட்ல வச்சுக்கிட்டு அப்சர்வர் மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல வேவ் லென்த் சேஞ்ச் ஆகாது, டைரக்டா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிரும். அங்க வந்து ரிலேட்டிவ் மோஷன், அதாவது அப்சர்வர் மூவ் ஆகும்போது சோர்ஸ் வேவ் லென்த் சேஞ்ச் ஆகுது. அதாவது சோர்ஸ் ரெஸ்ட்ல இருந்து அப்சர்வர் மூவ் ஆகும்போது சோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வேவ் லென்த் நோ சேஞ்ச் வரும், ஃப்ரீக்வன்சி சேஞ்சுன்னு வரும். ஏன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டினால வரும். ரிலேட்டிவ் வெலாசிட்டினால அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? இங்க வந்து சோர்ஸ் தானே மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம சோர்ஸ் மூவ் ஆகுறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வந்து வேவ் லென்த் ஆக்சுவலா சேஞ்ச் ஆகிற அப்பேரண்டா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அப்பேரண்ட் வேவ் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? f = f இன்ட்டு சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர்னா v/v - vs அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு தான் என்ன ஃபார்முலா தெரியும்னா c/λ தெரியும். அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். c/λ' இன்ட்டு c/λ. இங்க f பிளேஸ்ல c/λ போட்டுங்க, f' c/λ'. ஏன்னா வேவ் லென்த் சேஞ்ச் ஆகுதுனால தான் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படின்னு போட்டு v/v - vsன்னு போட்டுருங்க. இப்போ c கேன்சல் பண்ணிருங்க, ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ λ' λ இன்ட்டு v - vs டிவைட் பை vன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆக்சுவலா λ எவ்வளோ 120 கொடுத்துருக்காங்களா? ஸோ λ 120 போட்டுருங்க. அடுத்து v வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் 313 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் தி சோர்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. 330 - 60 டிவைட் பை 313 போட்டுட்டீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு 98 சென்டிமீட்டர்னு கிடைக்கும்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A source of sound is moving with a constant velocity of 20 meters per second, emitting a note of frequency 1000 Hz. The ratio of the frequencies observed by a stationary observer while the source is approaching him and after it crossing him will be dash. Approaching him வரும்போது crosses him பண்ணும்போது crossனா moves away அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த கேஸ்ல வந்து அப்சர்வர் ரெஸ்ட், சோர்ஸ் இஸ் இன் மோஷன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அப்சர்வர் அப்ரோச்சிங் எடுத்துங்க. அதாவது சாரி, அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்க சோர்ஸ் வந்து அப்ரோச்சிங் அப்சர்வர் எடுத்துக்கோன்னா இந்த கேஸ்ல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து f இன்ட்டு v/v - vs அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து செகண்ட் கேஸ்ல வந்து சோர்ஸ் வந்து அப்சர்வரை விட்டு போயிடுறாரு, இப்படி ரிசீவ்ஸ் அவே. இந்த கேஸ்ல f2 = f இன்ட்டு v/v + vs அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு f1/f2 தானே வேணும், அப்ரோச்சிங் பை ரிசீடிங். அதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா v + vs டிவைட் பை v - vsன்னு வந்துடும். ஏன்னா இந்த f காமனா கேன்சல் ஆயிரும், இந்த v காமனா கேன்சல் ஆயிட்டு இந்த v - vs டினாமினேட்டர்ல இருக்குனால ரெசிப்ரோக்கல் ரேஷியோ வருது. இப்போ v நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 340 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ். அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. v பிளேஸ்ல 340 + 20 போட்டுட்டு டிவைட் பை 340 - 20 போட்டுக்கலாமா? அப்போ மேல என்ன வருது? 360 டிவைட் பை கீழே 320. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 9:8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 9:8 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car sounding a horn of frequency 1000 Hz passes an observer. The ratio of frequencies of the horn noted by the observer before and after passing of the car is 11:9. If the speed of sound is v, the speed of the car is dash கேட்டிருக்காங்க. இப்போ போன சம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். அதாவது அப்ரோச்சிங், இதுல வந்து அப்ரோச்சிங்க்கும் ரிசீடிங்க்கும் வந்து f1/f2 = v + vs/v - vs இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிடலாம் பாருங்க. அப்போ f1/f2 is equal to v + vs/v - vs எடுத்துக்கணும். f1 = f2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11/9. இங்க வந்து 11/9 கொடுத்துருக்காங்களா? f1/f2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து v, நமக்கு ஸ்பீட் ஆஃப் தி கார் தான் கேட்கறாங்க. அப்போ vs தான் கேட்கறாங்க. this is equal to v + vs டிவைட் பை v - vs போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 11v - 11vs is equal to 9v + 9vs கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 11vs அந்த பக்கம் கொண்டு போனா 20vs ஆயிரும். ஏன்னா வந்து ஆல்ரெடி 9vs + 11vs. இந்த 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 22vன்னு வந்துடும். 11 - 9. இப்போ இந்த 2 20 கேன்சல் பண்ணா 10 கிடைக்குது. ஸோ தட் vs is equal என்ன கிடைக்குது பாருங்க, v/10.
ஸோ v by 10ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்பீட் ஆஃப் கார் வந்து 1/9 ஆஃப் தி என்ன வருதுன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு டிராவல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car sounding its horn at 480 hertz moves towards a high wall at a speed of 20 meters per second. The frequency of the reflected sound heard by the man sitting in the car will be nearest to கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்க, இதுதான் வால் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இது கார் இங்க இருக்கு, கரெக்டுங்களா? இது கார், இது கார்ல மேன் இருக்கா அப்படி. இப்போ இங்க வந்து என்ன ஆகுனா, இந்த சவுண்ட் வந்து கார்ல இருந்து வர சவுண்ட் வந்து இந்த வால்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அந்த மேன்ல விழும். இது எப்படி அஸ்யூம் பண்ணீங்கன்னா, ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து இந்த வால் வந்து ஒரு மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இந்த மிரர்ல இருந்து இந்த காருடைய இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ்ல இருந்து இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா மேன் இந்த கார் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற சவுண்ட் வந்து இந்த வால் வந்து மிரர் அஸ்யூம் பண்ணிட்டு அங்க இந்த கார் வந்து ஒரு இமேஜ் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இமேஜ் ஆஃப் தி கார் இருக்கு அதுல இருந்து வர சவுண்ட் தான் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அஸ்யூம் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அப்ப இந்த கேஸ்ல வந்து மேன் வந்து இந்த கார்ல இருக்காரு, இதுதான் அப்சர்வர்னு வச்சுங்க, வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர். இமேஜ் தான் சோர்ஸ்ல இருந்து வராங்கன்னு வச்சுங்கப்பா. அப்ப வந்து அப்சர்வரும் சோர்ஸும் ரெண்டுமே அப்ரோச் பண்றாங்க எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். அப்ப அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு அப்சர்வர் அண்ட் சோர்ஸ் போத் ஆர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அந்த கேஸ்ல என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா v பிளஸ் v நாட் டிவைட் பை v மைனஸ் vs, அதாவது அப்சர்வரும் சோர்ஸும் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஈச் அதருக்கு இது இந்த ஃபார்முலா. ஆனா இந்த கேஸ்ல v நாட்டும் vs ஈக்குவல். ஏன்னா vsன்றது சோர்ஸ்ன்றது இமேஜ் ஆஃப் தி கார் தானே, அது வந்து ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி எத்தனை இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் 20 மீட்டர் பர் செகண்ட் போட்டுக்கணும். அப்போ f dash ஈக்குவல் டு f வந்து ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 480, அதை 480ன்னு போட்டுக்குங்க. அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து நமக்கு 330 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் தி அப்சர்வர் அண்ட் சோர்ஸ் ஆர் 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னு போட்டோம்னா அப்போ 330 பிளஸ் 20 டிவைட் பை 330 மைனஸ் 20 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணணும் இங்க. இப்போ சால்வ் பண்ணும்போது 480 இன்ட்டு நியூமரேட்டர் 350 டிவைட் பை 310 வருதுங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 541.9 கிடைக்கும். இது ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தா 548 அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. 19th சம் இப்போ பார்க்க போறோம். பாருங்க. A source of sound with a frequency 256 Hz is moving with a velocity v towards a wall. When the observer is between the source and the wall, he finds that the frequency of the two waves received directly from the source is x and the frequency of the wave received from after reflection from the wall is y. Then கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப நல்ல கொஸ்டின். அதாவது இங்க தான் வால் இருக்கு, இங்க வந்து அப்சர்வர் ஸ்டேஷனரியா இருக்காரு, சோர்ஸ் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ சவுண்ட் வேவ் இப்படி வருது. இதே வந்து இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரம் தி வால்ல தான் நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும், இந்த வாலை மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இந்த சோர்ஸுடைய இமேஜ்ல இருந்து சோர்ஸோட இமேஜ் வந்து இந்த மிரர் இந்த வால்ல பட்டு அது சோர்ஸோட இமேஜ்ல இருந்து தான் இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்படின்னா வந்து இந்த அப்சர்வர் ரெஸ்ட்ல தானே இருக்காரு, அப்போ சோர்ஸ்ல இருந்து வரது ஃபர்ஸ்ட் வேவ் வந்து f1 தட் இஸ் எக்ஸ் எடுத்துருந்தோம்னா இந்த சோர்ஸ் அப்சர்வர் அப்ரோச் பண்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இமேஜ்ன்றது ஒரு சோர்ஸ்னு எடுத்துட்டு அதுவும் இந்த அப்சர்வர் அப்ரோச் தானே பண்றாங்க, அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி ஒய் எடுத்தோம்னா ரெண்டு கேஸ்ல சோர்ஸும் இந்த இமேஜும் ரெண்டுமே இந்த அப்சர்வரை அப்ரோச் தான் பண்றதுனால அப்ப f1 f2 ஈக்குவலா இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா ரெண்டு சோர்ஸுமே இந்த சோர்ஸும் அடுத்த இமேஜ் ரெண்டுமே அப்ரோச்சிங் தானே, அப்ரோச்சிங் கண்டிஷன் சேம் ஃபார்முலா வரதுனால ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. A source of sound S of frequency 500 Hz is situated between a stationary observer and a wall, moves towards the wall with a speed of 2 meters per second. If the velocity of sound is 332 meters per second, then the number of beats per second heard by the observer கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இப்போ வந்து இது வால்னு எடுத்துங்க. இங்க சோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா சோர்ஸ் வந்து பிட்வீன் அப்சர்வர் அண்ட் வால் இருக்கு. அப்போ அப்சர்வர் எங்க இருக்காரு, ஆனா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா சோர்ஸ் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் வால், சோர்ஸ் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் வால்னு எடுத்துக்கிறோம். அப்போ சோர்ஸ்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ணலாம், f1ன்னு எடுத்துங்க. இப்போ இந்த சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் வால் மூவ் ஆகுது இல்லையா, இது ஒரு v0 வெலாசிட்டில மூவ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து வர வேவ் வந்து வால்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ் வருது இல்லைங்களா, இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும், இந்த இமேஜ் வால் வந்து மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு அந்த இமேஜ்ல இருந்து வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். இமேஜ் வந்து டுவர்ட்ஸ் வால் மூவ் ஆகும், அதாவது சோர்ஸ் டுவர்ட்ஸ் வால் மூவ் ஆச்சுன்னா இமேஜ் வந்து டுவர்ட்ஸ் வால் மூவ் ஆகும், சரிங்களா? அப்படின்னா இந்த இமேஜ்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி f2ன்னு வச்சுங்க. அப்போ f1 வரது வந்து சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி அப்சர்வர், ஆனா f2 வரது இமேஜ் வந்து மூவ் ஆகிற சோர்ஸ் வந்து இமேஜ் வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணா டுவர்ட்ஸ் அப்சர்வர் அது வருது.
ஸோ F1 கேஸ்ல வந்து சோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் அப்சர்வர் மூவ் ஆகுறதுனால அந்த கேஸ்ல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி F இன்ட்டு V பை V மைனஸ் V பிளஸ் VSன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? V பிளஸ் VS இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். செகண்ட் கேஸ்ல F2 வந்து சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகுறதுனால F இன்ட்டு V பை V மைனஸ் VSன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு பீட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது பீட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பண்ணணும்னா F2 மைனஸ் F1 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. F4 ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து 500 சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் தி சோர்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் வந்து 330. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 500 இன்ட்டு 332 டிவைட் பை 332 பிளஸ் 2 போடுறோம். இப்படி போட்டோம்னா சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி அப்சர்வர் வரும்போது இதை சால்வ் பண்றோம். இதை சால்வ் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா 497 அப்ராக்சிமேட்லி கிடைக்குது. சரிங்களா? அதே வந்து அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ்ன்றது சோர்ஸ் எடுத்துட்டு அது டுவர்ட்ஸ் அப்சர்வர் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 332 டிவைட் பை 332 மைனஸ் 2ன்னு போடுறோம். இதை சால்வ் பண்ணா நமக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு வந்து 503ன்னு அப்ராக்சிமேட்டா கிடைக்குது. அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி தானே கேட்டிருக்காங்க. பீட் ஃப்ரீக்வன்சி 503 மைனஸ் 497 டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி போடணும். இப்படி சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Two cars are moving on two perpendicular roads towards a crossing with uniform speed 72 km per hour and 36 km per hour. If first car blows horn of frequency 280 Hz, then the frequency of horn heard by the driver of second car when line joining the car makes 45-degree angle with the road. இங்க என்ன பண்ணா செகண்ட் கார் தான் ரிசீவ் பண்றீங்க சவுண்ட். செகண்ட் கார் அப்சர்வர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் காரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் காரை வந்து சோர்ஸ்னு எடுத்துக்கணும். அப்படி பண்ணணும். இப்போ இந்த டயக்ராம் டிரா பண்ற மாதிரிங்க இந்த ரெண்டு காருமே வந்து பர்பண்டிகுலர் ரோட்ஸ்ல போகுது. இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, இப்படி போகுது. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கார் வந்து எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார் இங்க இருக்கு. இதை சோர்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. செகண்ட் கார் இங்க இருக்கு. செகண்ட் கார் இது அப்சர்வர்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா செகண்ட் கார் தான் ரிசீவ் பண்ணிக்குது. இந்த லைன் கனெக்டட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எலாங் தி லைன் ஜாயினிங் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் இருக்கிற வெலாசிட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபார்முலாவில் எடுக்கிற வெலாசிட்டி. அப்போ இந்த டைரக்ஷன்ல என்ன வரும் சொல்லுங்க? Vs cos 45 வரும். இந்த டைரக்ஷன்ல எலாங் தி லைன் ஆஃப் சைட் வந்து V0 cos 45ன்னு எடுத்துக்கணும். அதாவது வெலாசிட்டிஸ் எல்லாமே எலாங் லைன் ஜாயினிங் தி சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் இருக்கிற காம்பனன்ட் வெலாசிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸும் அப்சர்வர் அப்ரோச் ஆகிற மாதிரி வருது. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு அப்ரோச் ஆகும்போது என்ன ஃபார்முலா V மைனஸ் அதாவது V பிளஸ் V0 cos 45 போட்டுக்கணும். ஓகேங்களா? டிவைட் பை V மைனஸ் VS cos 45 போட்டுக்கோங்க. இப்போ இங்க VS தான் வந்து 72ன்னு கொடுத்துருக்காங்க. V0 தான் 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ வந்து அதான கிலோமீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்ததுனால மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும். அப்போ மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றும் போது VS வந்து 72 வந்து 5/18ல மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்ல மாத்துறதுக்கு 5/18ல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி V0க்கு என்னது 36 × 5/18 மல்டிப்ளை பண்ணா நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ல கிடைச்சிருது. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ F ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 280 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 280 ஹெர்ட்ஸ்னு போட்டுடலாம். 280ன்னு போட்டுருங்க. அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இங்கே நம்ம கொடுக்காதனால 340ன்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 340 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருவாங்க, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ V வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 340ன்னு போட்டு பிளஸ் V0 வந்து 10 கரெக்டுங்களா? இன்ட்டு 1/√2 cos 45 1/√2 டிவைட் பை V வந்து 340 மைனஸ் VS வந்து எவ்வளோப்பா 20 இன்ட்டு cos 45 வந்து அது ஒரு 1/√2. இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 298 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா வந்து 298 ஹெர்ட்ஸ்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A table is revolving on its axis at 5 revolutions per second. A sound source of frequency 1000 Hz is fixed on the table at 70 cm from the axis. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The minimum frequency heard by a listener standing at a distance away, very far away from the table. Speed of sound 352 meter per second கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அங்க வந்து இங்க வந்து ஒரு டேபிள் வச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து என்னது சோர்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ரேடியஸ் வந்து 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 ரெவல்யூஷன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ரெவல்யூஷன் பர் செகண்ட் ரேடியன் பர் செகண்ட் மாத்தது இன்டூ 2 பைன்னு போட்டுக்கணும். ஸோ இவ்வளவு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு, ரேடியஸ் இவ்வளவு இருக்கு. அப்போ வெலாசிட்டி சர்க்குலர் பாத்துல வெலாசிட்டி என்ன வெலாசிட்டில போகுது பாத்தீங்கன்னா v ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி போடுங்க. ரேடியஸ் வந்து 70/100 போட்டுங்க. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திட்டு ஒமேகா வந்து 5 இன்டூ 2 பைன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2ம் 5ம் இந்த 0 எல்லாமே சேர்ந்து 100 கேன்சல் ஆயிட்டு 7 பை அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ வெலாசிட்டி 7 பை கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. அப்படின்னா சப்போஸ் அப்சர்வர் இங்க இருக்காங்க அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ சோர்ஸ் வந்து இது அவே ஃப்ரம் அப்சர்வர் போற மாதிரி இருக்கும்போது மினிமம் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர் போகும்போது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வி பை வி பிளஸ் விஎஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த விஎஸ் தான் நமக்கு ஆர் ஒமேகா. அதை சால்வ் பண்ணா நமக்கு 7 பை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் வந்து 1000 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா? அப்போ அது 1000 போட்டுருங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து நமக்கு 352 கொடுத்துருக்காங்க. அப்போ 352 போட்டுக்குங்க. டிவைட் பை 352 பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் தான் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 7 பை. அது 7 இன்ட்டு 3.141 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த 22nd கொஸ்டினுக்கு 941 ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A small source of sound moves on a circle as shown in the figure and an observer is standing at O. Let N1, N2, N3 be the frequencies heard when the source is at A, B and C respectively. Then எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இங்க வந்து B ல இருக்கும்போது டுவோர்ட்ஸ் அப்சர்வர் வருது. ஸோ B ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி N2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏக்கு போகும்போது அவே போகுது. சோர் அப்சர்வர் விட்டு அவே போகுது. சோர்ஸ் வந்து அவே போகுது இல்லைங்களா? இங்க ஏல இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சொல்லியிருக்காங்க N1. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அவே போகும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், டுவோர்ட்ஸ் வரும்போது ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும். அப்படின்னா இருக்கிறதுலே N2 அதிகமா இருக்கணும், N1 கம்மியா இருக்கணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா N2 அதிகம் N1 கம்மியா இருக்கிற ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பாயிண்ட் சில வரும்போது எப்படி இருக்குன்னா வெலாசிட்டி வந்து ரிலேட்டிவ் மோஷன் along தி லைன் ஜாயினிங் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் 0வா இருக்கும். அப்போ பாயிண்ட் சில இருக்கும்போது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A whistle emitting a sound of frequency 440 Hz is tied to a string of 1.5 meter length and rotating with an angular velocity of 20 radian per second in the horizontal plane. Then the range of the frequency heard by an observer stationed at a large distance away from the whistle will be dashing கேட்டிருக்காங்க. இது 22nd கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி கொஸ்டின். இப்போ வெலாசிட்டி எவ்வளவு வெலாசிட்டில இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு இந்த விசில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஒமேகா அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஆர் வந்து லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் 1.5 எடுத்துங்க. ஒமேகா வந்து 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 இன்ட்டு 20 போட்டோம்னா வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ என்ன ஆகும்னா அப்சர்வர் இந்த இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துங்க. ஒரு சில டைம்ல இது வந்து என்ன ஆகும், டுவோர்ட்ஸ் அப்சர்வர் வரும், ஒரு சில டைம்ல அவே ஃப்ரம் போகும் இல்லையா? டுவோர்ட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் சவுண்ட் கேட்கும், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கேட்கும். அவே போகும்போது மினிமம் கேட்கும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பார்க்குறோம்னா சோர்ஸ் வந்து மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் அப்சர்வர்னா அப்போ வந்து ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வி பை வி மைனஸ் விஎஸ்ன்னு போட்டுக்கணும். அப்போ எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி 440 ஹெர்ட்ஸ். அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 313 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 440 இன்ட்டு 330 டிவைட் பை 330 மைனஸ் விஎஸ் வந்து எவ்வளோ போடுறோம் பாருங்க 13 போட்டுக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஹர்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 484 ஹெர்ட்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? மினிமம் பண்ணா அப்போ சோர்ஸ் வந்து எது மினிமம் வர்றதுக்கு எப்படி இருக்கணும், சோர்ஸ் வந்து அவே போகணும். அப்போ சோர்ஸ் அவே போகணும்னா வி பை வி பிளஸ் விஎஸ்ன்னு போட்டுங்க. இப்போ வி எஃப் வந்து எவ்வளோ 440 கொடுத்துட்டாங்க, வி வந்து 313 கொடுத்துட்டாங்க, டிவைட் பை 330 மைனஸ் 13 சாரி பிளஸ் 13 போட்டோம்னா இது மினிமம் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிடைக்கும் சால்வ் பண்ணோம்னா 403.3 அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மினிமம் வந்து 403.3, மேக்ஸிமம் வந்து 484 அப்படின்னு ஃபோர்த் ஆப்ஷன் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The speed of sound in air is v. Both the source and observer are moving towards each other with equal speed u. The speed of wind is w from the source to the observer. Then the ratio of f by f naught அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்க. இங்க ஆக்சுவலா வந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னா சோர்ஸ் இங்க இருக்கு,
அப்சர்வர் இங்க இருக்கு. அப்படி சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது v வெலாசிட்டில. இப்போ இங்க வந்து மீடியம் இருக்கு இல்லையா, இந்த மீடியம் வந்து மூவ் ஆகுது, சர்டைன் வெலாசிட்டில மூவ் ஆகுறது தான் விண்ட் ஸ்பீட் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இன்டு ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீட் ஆஃப் தி சவுண்டுக்கு v பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ மைனஸ் வி நாட் டிவைட் பை v பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ மைனஸ் விஎஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு எடுத்துக்கணும், டபிள்யூ என்றது விண்ட் வெலாசிட்டி, வி என்றது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இங்க வந்து ஸ்பீட் சவுண்ட் டைரக்ஷன்லயே ஏதாவது அப்சர்வர் இல்ல சோர்ஸ் இல்ல விண்ட் ஏதாவது இப்படி சவுண்ட் டைரக்ஷன்ல, அதாவது சவுண்ட் டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், இதனுடைய வெலாசிட்டி. இதே வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர், வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ், விண்ட், வெலாசிட்டி ஆஃப் விண்ட் இதெல்லாம் வந்து ஆப்போசிட் டு சவுண்ட் டைரக்ஷன் போனா அப்போ வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். சவுண்ட் டைரக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்ல இருந்து தான் அப்சர்வருக்கு சவுண்ட் டைரக்ஷன் போகும், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைன் கன்வென்ஷனை போட்டுருக்கணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு எது ரெஸ்ட்ல இருக்கோ அதுக்கு 0 போட்டுருக்க வேண்டியது, எது மோஷன்ல இருக்கோ அதுக்கு வித் சைன் கன்வென்ஷன் போடணும். எப்படி சைன் கன்வென்ஷன் போடணும், அப்சர்வர் சோர்ஸ் விண்ட் வந்து சவுண்ட் உடைய டைரக்ஷன்ல மூவ் ஆனா, சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர் டுவர்ட்ஸ் சோர்ஸ் டு அப்சர்வர் மூவ் ஆனா பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அதே வந்து அப்சர்வர் டு சோர்ஸ் மூவ் ஆகும்போது நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். சவுண்ட் டைரக்ஷன்ல டிராவல் ஆனா பாசிட்டிவ் எடுத்துங்க, ஆப்போசிட் சவுண்ட் டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகும்போது நெகட்டிவ் எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்ல வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, விண்ட் டபிள்யூ இஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு அப்சர்வர் சொல்றதுனால அப்போ சோர்ஸ் டு அப்சர்வர் தான் இந்த விண்ட் வந்து மூவ் ஆகுது. ஆல்ரெடி சவுண்ட் டைரக்ஷனும் அதே டைரக்ஷன் இருக்கிறதுனால பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், டபிள்யூ வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து இங்க பாருங்க, போத் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் சொல்றாங்க இல்லையா. அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் சோர்ஸ் போனா அப்சர்வருக்கு வந்து ஆப்போசிட் சவுண்ட் வருதுனால இது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்சர்வர் போறதுனால அலாங் சவுண்ட் வருதுனால இது பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ இந்த கன்வென்ஷன் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், அப்சர்வர் வெலாசிட்டி மைனஸ் யூ எடுத்துங்க, சோர்ஸ் வெலாசிட்டி பிளஸ் யூ எடுத்துங்க, ஏன்னா அவங்க வந்து ஸ்பீடு யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ல இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் இன்ட்டு வி பிளஸ் டபிள்யூ, வி நாட் வந்து மைனஸ் ஆகிறதுனால பிளஸ் யூன்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை வி பிளஸ் டபிள்யூ, ஏன்னா விண்டு உடைய டைரக்ஷன் வந்து எலாங் சவுண்ட் இருக்கிறதுனால பிளஸ்ன்னு போட்டேன், மைனஸ் போடாம போட்டு இங்கே மைனஸ் டிவைடட் பை என்ன பண்றேன்னா சோர்ஸோட வெலாசிட்டி வந்து மைனஸ் யூன்னு வருது. ஸோ நமக்கு எஃப் பை எஃப் நாட் தானே வேணும். ஸோ எஃப் பை எஃப் நாட் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, எஃப் நாட் கீழே கொண்டு வந்தோம்னா வி பிளஸ் டபிள்யூ பிளஸ் யூ டிவைடட் பை வி பிளஸ் டபிள்யூ மைனஸ் யூ அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து 25th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு.